ப்ரோ கபடி லீக்ல நடக்கிற தவறுகளை சரி பண்றதுக்காக இல்ல தவறுகள் நடக்காம இருக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டிருக்கிற புது டெக்னாலஜி, சூப்பர் டெக்னாலஜி கூட அதை பத்தி சொல்றேன். கூடவே கபடி வேர்ல்டு கப்புக்கு இப்போதைக்கு லோகோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க, அதை பத்தின அப்டேட். ஏசியன் யூத் கேம்ஸுக்கு நம்ம பசங்க எல்லாருமே ரெடி. எப்ப நடக்க போகுது, எங்க நடக்க போகுது, அந்த டீடைலும் இந்த வீடியோல உங்களுக்காக சொல்ல போறேன். சோ லேட் பண்ண வேணாம், இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார், சார் ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, want to meet please. So friends, இந்த வீடியோ ப்ரோ கபடிக்கு மட்டும் கிடையாது, நிறைய ஸ்போர்ட்ஸ் நியூஸை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கறதுக்காக தான் பேசிக்காவே இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். இதில் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் நான் சொல்ல போறது வந்து பார்த்தீங்கன்னா UPKL அப்படிங்கிற உத்தரப்பிரதேஷ் கபடி லீக் பத்தின விஷயம் தான். உத்தரப்பிரதேஷ் கபடி லீகோட சீசன் 2 அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. அதற்கான ஆக்ஷன் இப்போதைக்கு நவம்பர் 3 அன்னைக்கு நடத்த போறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எங்க நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நொய்டால இதை வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ UPKL அதாவது உத்தரப்பிரதேஷ் கபடி லீக் கூடிய சீக்கிரம் நடக்க போது, அதற்கான ஆக்ஷன் நவம்பர் 2 கண்டக்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது இப்போதைக்கு தெரிய வந்திருக்கு. மேலும் இதை பத்தின அப்டேட்ஸ் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். அண்ட் இப்போதைக்கு அடுத்த நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா காமன்வெல்த் கேம் பத்தினது. 2030 இந்தியாவில் நடக்க போற காமன்வெல்த் கேம்ஸ் அகமதாபாத் அதை ஹோஸ்ட் பண்ண போறாங்க. சோ அந்த காமன்வெல்த் கேம்ஸ்ல ஹை சான்ஸ் இருக்கு. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா கபடியை இன்க்ளூட் பண்றதுக்கு. கபடி வந்து இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான, இப்போ உலக அளவில் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்க ஒரு ஸ்போர்ட்ஸ் தான். பட் இருந்தாலும் காமன்வெல்த் கேம்ஸ் இல்ல ஒலிம்பிக் இந்த மாதிரியான பெரிய பெரிய ஈவெண்ட்ல நம்ம கபடி கிடையாது. ஸோ இப்போதைக்கு 2030 இந்தியாவில் நடக்க போற காமன்வெல்த் கேம்ஸ்ல நம்ம கபடியை இன்க்ளூட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. மேக்சிமம் இந்தியா ஹோஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிறதுனால அவங்களால ஒரு ஸ்போர்ட்ஸை உள்ள ஆட் பண்ண முடியும். அது கபடியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு இப்போதைக்கு எக்ஸ்பெக்ட் பண்றோம். அடுத்ததா ஏசியன் யூத் கேம்ஸ்குள்ள வருவோம். ஏசியன் யூத் கேம்ஸை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் 22 அப்படிங்கிறது அன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. அக்டோபர் 22 டு அக்டோபர் 31 அக்டோபர்லயே முடிக்க போறாங்க. இந்த ஒரு கேம்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் 2 நாள் தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தீபாவளி முடிஞ்சு அடுத்த 2 நாள்ல வந்து இந்த ஏசியன் கேம்ஸ் அப்படிங்கிறது, ஏசியன் யூத் கேம்ஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகி நடக்க போகுது. இதுல இந்தியாவும் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இன்ஃபேக்ட் ஸ்ரீலங்கா வந்து 100 கண்டிஜென்ட்டுக்கு மேல, அதாவது 100 அத்லெட்ஸ்க்கு மேல அனுப்புறாங்க. இது வரைக்கும் ஹிஸ்டரி அவங்க அவ்வளவு அனுப்புறது கிடையாது. அதே மாதிரி இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா 222 அத்லெட்ஸ் வந்து இந்த ஏசியன் யூத் கேம்ஸுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஓவராலா இந்த 222 அத்லெட்டும் 21 ஸ்போர்ட்ஸ்ல வந்து பங்கு பெற போறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பேசிக்கா மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கூடவே ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா 2 பேரும் சேர்ந்து தான் இது எல்லாத்தையும் கண்டக்ட் பண்ணிக்கிறாங்க. அதாவது பிளேயர்ஸை கூட்டு போறது, அவங்கள பாத்துக்கிறது, அவங்களோட எல்லா வேலைகளையும் தேடி பாத்துக்கிறது, இது எல்லாமே வந்து இப்போதைக்கு இவங்க சாய் தான் வந்து ஃபாலோ பண்றாங்க. அண்ட் கூடவே MIAS அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸும் அவங்களும் ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. அண்ட் அவங்க கூடவே சேர்ந்து 90 கோச்சஸ் அண்ட் பிசிஓஸ் அண்ட் அபிஷியல்ஸ் எல்லாமே டிராவல் பண்றாங்க. ஒட்டுமொத்தமா இந்தியாவிலிருந்து 312 பேர் இந்த ஏசியன் யூத் கேம்ஸ் ஆடுறதுக்காக பஹ்ரைன் போறாங்க அப்படிங்கிறது இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் ரீசெண்டா கூட வந்து பாத்தீங்கன்னா இந்தியா கபடி டீம், அதாவது போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கபடி டீம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ கபடியில வர வச்சு அவங்களை கௌரவிச்சிருப்பாங்க. 2 டீமோட, பாய்ஸ் டீமோட கேப்டன் அண்ட் கேர்ள்ஸ் டீமோட கேப்டன் 2 பேரையுமே உள்ள கொண்டு வந்து டாஸ்க் போற இடத்தெல்லாம் வச்சு அவங்களை கௌரவிச்சது மட்டும் இல்லாம அவங்களை உட்கார வச்சு ஒரு கெஸ்டா வந்து ட்ரீட் பண்ணிருப்பாங்க. அண்ட் இங்க 2 டீமோட கோச்சுமே வந்திருப்பாங்க, நீங்க பாத்திருப்பீங்க. முக்கியமா பாய்ஸ் டீமோட கோச்சா இருக்கிற ஸ்ரீனிவாஸ் ரெட்டி கூடவே தீபக் நிவாஸோட 2 பேரும் கூட வந்து இருந்திருப்பாங்க. இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா சம பிராக்டிஸ் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. தீபக் நிவாஸோட இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா இந்த கபடி டீம், பாய்ஸ் கபடி டீம் பயங்கரமா ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அதற்கான வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கலாம். பயங்கரமா ட்ரைனிங் வந்து கொடுக்கப்பட்டு இருக்கு. கண்டிப்பா இந்தியா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஏதோ ஒரு மெடல் அடிக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு. எனக்கு வந்து கோல்டு அடிச்சுட்டு வந்தாங்கன்னா இன்னும் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அண்ட் பாய்ஸ் டீம்லயும் ஒரு தமிழ்நாடு பிளேயர் இருக்காரு, ஒரு கவரு. அண்ட் கூடவே இந்த பக்கம் கேர்ள்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் கண்ணகி நகர் கார்த்திகா இருக்காங்க. நான் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஏசியன் யூத் கேம்ஸ் பாக்குறதுக்கு. நீங்க எத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அடுத்ததா ஒரு ஆர்ச்சரி நியூஸ். ஆர்ச்சரி வேர்ல்டு கப் 2025 இப்போதைக்கு சைனால நடந்துட்டு இருக்கு. இதுல உமன் காம்பவுண்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை சேர்ந்த ஜோதி சுரேகா வேணம் வந்து பிரான்ஸ் மெடலை வின் பண்ணியிருந்தாங்க. வேர்ல்ட் நம்பர் 2 எல்லா கிப்சனை 150க்கு 145 சொல்லிட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளா வின் பண்ணது மட்டும் இல்லாம தன்னோட பதக்கத்தையும் பிரான்ஸ் மெடலையும் தட்டி தூக்கி இருந்தாங்க. அண்ட் ஓவராலா இந்த மாதிரி வேர்ல்டு கப்ல இந்தியா வீராங்கனை பதக்கம் வெல்றது இதுதான் முதல் முறை. அந்த சாதனை இப்போதைக்கு பண்ணிருக்காங்க. வரலாற்றிலே முதல் இந்திய வீராங்கனை ஆர்ச்சரி வேர்ல்டு கப்ல பதக்கத்தை வின் பண்றாங்க. கேட்கவும் பார்க்கவும் நல்லா இருக்கு. அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு நம்ம அப்படியே அடுத்த விஷயத்துக்குள்ள போவோம். கபடி வேர்ல்டு கப்
ஸோ இப்போதைக்கு 25 நவம்பர் அன்னைக்கு கபடி வேர்ல்டு கப் அப்படிங்கிறது நடக்க போகுது. மென்ஸ் கிடையாது, உமன்ஸ் கபடி வேர்ல்டு கப். இதுதான் செகண்ட் உமன்ஸ் கபடி வேர்ல்டு கப். ரொம்ப காலம் நடக்காம இருந்தது இது. ஸோ கபடியை பொறுத்த வரைக்கும் இந்த வேர்ல்டு கப்ங்கிறது மென்ஸோ உமன்ஸோ கண்டக்ட் பண்ணாமலே இருந்தாங்க. ஒரு வழியா அப்படி இந்தியாவில் நடக்க போகுது, 2025 நடக்க போகுது, அப்ப நடக்க போகுது, இப்ப நடக்க போகுதுன்னு அது அப்படியே தள்ளி ஒரு வழியா இப்போதைக்கு 25 நவம்பர் 2025 அன்னைக்கு இந்த வேர்ல்டு கப் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆக போகுது. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வென்யூ எல்லாமே பிக்ஸ் பண்ணிட்டாங்க. டாக்கா பங்களாதேஷ்ல இருக்கு அந்த இடம். சோ அங்கதான் நடக்க போகுது. ஓவராலா இந்தியாவுக்கு அப்புறமா இந்த பக்கம் கபடியை ரொம்ப பெருசா நேசிக்கிற ஒரு சில கண்ட்ரீஸ்ல பங்களாதேஷும் ரொம்ப முக்கியமானவங்க. செமையான பிளேயர்ஸ் எல்லாம் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. ஓவராலா இந்த டோர்னமெண்ட் இன்டர்நேஷனல் கபடி ஃபெடரேஷன் பங்களாதேஷ் அண்ட் கூடவே இங்க அமைச்சர் கபடி ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, சோ அவங்களும் சேர்ந்து தான் சப்போர்ட் பண்ணி இதை கண்டக்ட் பண்றாங்க. சோ இப்போ அதற்கான வேர்ல்டு கப் லோகோ அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. உமன்ஸ் கபடி வேர்ல்டு கப் பங்களாதேஷ் 2025 அப்படிங்கிற மாதிரி தான் நார்மலா கிரிக்கெட்டுக்கு T20 வேர்ல்டு கப் ரிலீஸ் பண்ணுவாங்கல்ல, சேம் பேட்டர்ன்ல தான் இங்கேயுமே இருக்கு. அண்ட் கபடிக்கும் இதே மாதிரி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா சோ தைஃபை பண்ற மாதிரி, சோ அதாவது லேபங்கா பண்ற மாதிரியான ஒரு போட்டோ இருக்கு. அது வந்து உமன்ஸ் கபடி ஒவ்வொரு உமன் பண்ற மாதிரியான ஒரு ஸ்டில் தான் இருக்கு. மற்ற கலர்ஸ் மற்ற கண்ட்ரீஸை வந்து மென்ஷன் பண்ற மாதிரி அந்த ஒரு ஃப்ளவர் டிசைன்ல வந்து ஒரு கலர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. பேசிக்கா இது எப்பவுமே இப்படிதான் ரெடி பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போதைக்கு ரெடியா இருக்கு. ஆனா இன்னும் கொஞ்சம் ட்ரெண்டியா போயிருக்கலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். சரி, ஓகே, ஒரு வேர்ல்டு கப்புக்கு ஒரு லோகோ ரிலீஸ் பண்ணிருக்காங்களே, அது வரைக்கும் சந்தோஷம் தான். இதுல இருந்து ஒண்ணு தெரியுது, சீக்கிரம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த கபடி வேர்ல்டு கப் நம்ப முடியாதுங்க, எப்ப வேணா பல்ட்டி அடிப்பாங்க. இப்போதைக்கு அவ்வளவுதான் அப்டேட். அடுத்தடுத்து அப்டேட் பண்றேன். அடுத்ததா இப்போதைக்கு ப்ரோ கபடி விஷயத்துக்குள்ள வருவோம். ப்ரோ கபடியில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரிவ்யூ கேட்டாங்கன்னா வந்து ஒரு வீடியோ காட்டுவாங்க. என்னன்னா சோ ரெஃபரீஸ் வந்து வீடியோ ரெஃபரல் பண்ணிட்டு இருக்க மாதிரி காட்டுவாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா ஃபுட்பால்ல இருக்கிற ஒரு டெக்னாலஜி தான். என்னன்னா VR டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க, வீடியோ ரெஃபரல் டெக்னாலஜி. ஒரு ரிவ்யூ கேட்கறாங்களோ இல்ல டிசிஷன்ல ஏதாச்சும் பிரச்சனை இருக்கு, ஏதாச்சும் கன்ஃபியூஷன் இருக்கு அப்படின்னா சோ உடனே போயிட்டு அங்க இருக்கிற ரெஃபரீஸ் வந்து வீடியோ ரெஃபரல்ல பார்ப்பாங்க. சோ அந்த டெக்னாலஜி இப்போதைக்கு ப்ரோ கபடி லீக்ல கொண்டு வரப்பட்டிருக்கு. ஏன்னா இப்போ ரீசெண்டா ரெஃபரீஸ் பண்ணிட்டு இருக்க மிஸ்டேக் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த VR டெக்னாலஜி உடனே கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட்லாம் பண்ணிடல. ஆக்சுவலி கொஞ்சம் ஆரம்பத்துல இருந்தே இந்த சீசன் அவங்க இதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இப்போதான் கேமரால வந்து காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதனாலதான் இதை பத்தி எக்ஸைட்மெண்டோட பேச ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஃபேன்ஸ். நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணியும் இதை பத்தி கேட்டிருந்தீங்க. சோ அதற்காக மட்டும் தான் இங்க நான் மென்ஷன் பண்றேன். சோ இது பேசிக்கா ரிவ்யூவை செக் பண்றதுக்கு அண்ட் டிசிஷன் கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா அது என்ன டிசிஷன் அப்படிங்கிறத பாக்குறதுக்காகவும் தான் சோ ரெஃபரீஸ் வந்து இதை யூஸ் பண்றாங்க. இதோட பேர் வந்து வீடியோ ரெஃபரல் டெக்னாலஜி, VR டெக்னாலஜின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸ் ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும். இப்போ ப்ரோ கபடி லீக்லயும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இதனால ரெஃபரீஸ் இருக்கிற முடிவுகள்ல அக்யூரேசி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகும், மிஸ்டேக்ஸ் ரொம்ப கம்மியாகும். ஏன்னா இந்த சீசன் ரெஃபரீஸ் பண்ற மிஸ்டேக் அநியாயத்துக்கு இருக்கு. அது சரியாகிறதுக்கு இந்த ஒரு ரெஃபரல் டெக்னாலஜி கண்டிப்பா யூஸ் ஆகும், டவுட்டே வேணாம். சோ இதுக்கப்புறம் ரிசல்ட் ஒழுங்கா வரும் நான் நம்புறேன். முக்கியமா பிளே இன் பிளே ஆஃப் மேட்சஸ்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது. அதெல்லாம் மிஸ்டேக் பண்ணா அவ்வளவுதான், சீசனே முடிஞ்சிடும். அதனால தான் சொல்றேன். சோ இதை பத்தி உங்க ஒப்பீனியன் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோல அப்டேட் இவ்வளவுதான். பை பை கைஸ், தேங்க்யூ.